லாஸ்ட் வீடியோவில் வாரி எனர்ஜிஸோட பிஸ்னஸ், ப்ராடக்ட் லைன் அண்ட் இண்டஸ்ட்ரி அவுட்லுக்கை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அவங்களோட ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இது பவர் பேக் ஸ்டாக் அனாலிசிஸ் சீரிஸ். இவங்களுக்கு இருக்க ரிஸ்க்கை பற்றி பார்க்கும்போது ஆன்டி டம்பிங் டியூட்டின்றத ஒன்றத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. பேசிக்காக இது என்னென்னா, சோலார் செல்லை இந்தியாவிலேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணாங்கன்னா 123% ஆன்டி டம்பிங் டியூட்டி கட்டணும். இதே வேறு கண்ட்ரிலேருந்து வர்றதுக்கு எந்த ஒரு டியூட்டியும் கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, வேறு கண்ட்ரிலேருந்து சோலார் செல்லை ப்ரொக்யூர் பண்ணி இவங்களுக்கு ஆல்ரெடி யூஎஸில் இருக்க சோலார் பேனல் பிளான்ட்டில் சோலார் பேனலை மேக் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அவங்க பிஸ்னஸ் பெருசாக பாதிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் சார்ட்டட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த ஆஸ்பெக்ட்ஸில் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சேல்ஸ் க்ரோத்துன்னு பார்த்தா ஆவரேஜாக 5 இயர்ஸ்க்கு 68.5%, இபிஎஸ் க்ரோத்துன்னு பார்த்தா ஆவரேஜாக 5 இயர்ஸ்க்கு 125% கொடுத்துருக்காங்க. இது 100% இவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது தான். பட் சோலார் பேனலோட டிமாண்ட் வந்து இயர் ஆன் இயர் 15 to 20% ஏறப்போகுது. ஸோ அந்த நம்பர்ஸை இவங்க சஸ்டெயின் பண்ணால் கூட போதும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 32% கிட்ட இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 38% கிட்ட இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேஷன் அவங்க கேபிட்டலை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு. டெட் டு ஈக்விட்டியும் சேஃபாக 0.22 லெவலில் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்ட் தான் 0.06, ரொம்பவே கம்மியாக இருக்குது. பட் இவங்க ஒரு நியூ ஏஜ் கம்பெனின்றனால மோஸ்ட்டாக எல்லாத்தையும் வந்து ரீடிப்ளாய் தான் பண்ணுவாங்க ப்ராஃபிட்ஸ் எல்லாம். ஸோ அதுவுமே அக்செப்டபிள் தான். இவங்களோட ப்ரைஸ் டு earnings லாஸ்ட் 5 இயர்ஸில் 3 மடங்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கு. அரௌண்ட் 60 கிட்ட இருந்த பிஇ இப்போ 20 ரேஞ்சில் வந்திருக்கு. ஆவரேஜாக சோலார் செக்டாரில் 15 to 20% க்ரோத் எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் டு earningsை வச்சு பார்க்கும்போது இது நல்ல வேல்யூவில் இருக்குது. காம்படிட்டர் அனாலிசிஸ்ன்னு பார்த்தா இந்த செக்மெண்ட்டில் இவங்க தான் நம்பர் 1, ப்ளஸ் இவங்களோட பிஇ தான் வந்து மற்றவங்களோட கம்மியாகவும் இருக்குது. இவங்களோட P&L பார்த்தா லாஸ்ட் 5 இயர்ஸில் கண்டினியூஸாக சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. முக்கியமாக பார்க்க வேண்டியது, மற்ற இந்தியன் நியூ ஏஜ் கம்பெனிஸ் மாதிரி நெட் ப்ராஃபிட்டை அதர் இன்கம்மை வச்சு பாசிட்டிவாக காட்டாமல் ட்ரூவாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை மட்டும் வச்சு பாசிட்டிவாக பண்ணியிருக்காங்க. இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அவங்களோட ரிசர்வ்ஸ் வந்து அவங்களோட டெட்டோட 5x இருக்கிறது தான். ஸோ ஈஸியாக அவங்களால வந்து அந்த டெட்டை பே ஆஃப் பண்ண முடியும். ஸோ இது பெரிய பாசிட்டிவ் சைன். அடுத்து இதோட ஃபேர் ப்ரைஸை பார்க்கலாம். ஃபேர் ரேஞ்ச் வந்து 3000லேருந்து 3300 கிட்ட இருக்குது. இவங்களோட இண்டஸ்ட்ரி க்ரோத்தே வந்து 15 to 20% இருக்குன்றனால அந்த ரேஞ்சே கன்சிடர் பண்ணால் கூட நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இவங்களோட டார்கெட் ப்ரைஸ் 7000 ப்ளஸில் இருக்கும். இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்ன்றனால கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அடுத்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் அனலைஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.